எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு ஊரில் ஒரு ரொம்ப நல்ல மனிதன் ஒருத்தர் இருந்தார். அமைதியான மனிதன், சாதுன்னு சொல்லலாம். சன்னியாசி மாதிரி, சன்னியாசி கிடையாது, சன்னியாசி மாதிரி ஒரு குணம் உள்ள ஒரு மனிதன். அவர் ஊருக்கு வெளிப்புறமாக இருக்கார், காட்டு பக்கத்தில் நதி ஓடுற இடத்துல அவருடைய குடிசை இருக்குது. தினசரி ஊருக்குள்ளே போயிட்டு பிச்சை எடுத்து எந்தெந்த வேலை கிடைக்குதோ அந்த அன்றாட தினக்கூலி மாதிரி ஏதாவது வேலை கிடைக்கிறது, அந்த வேலை பண்ணி அதுக்கான சன்மானம் இல்லாட்டி பிச்சை எடுத்துகிட்டு அவருடைய வாழ்க்கையை நிர்வாகம் பண்ணியிருந்தார். அதே ஊரில் அதுக்கு அடுத்த ஊரில் இவர் போய் ஞானம் சொல்கிறதுக்கு 4 பேர்கிட்ட பேசுகிறதுக்கெலாம் போவார். ஸோ அப்போ அடுத்த ஊரில் ஒரு சேட்டு இருக்கார். அந்த சேட்டுடைய அப்பா தினசரி கீதை படிக்கிற ஆள். தினசரி எல்லாருக்கும் ஒரு ஸ்லோகம் படித்து கீதையோட ஞானத்தை சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. ஸோ அப்படி இருக்கையில் அந்த சேட்டுடைய அப்பா இறந்துடுறாரு திடீர்னு ஒரு நாள். ஸோ அப்போ இந்த சாது கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி கடைசி காரியம் பண்ணி வைங்க. ஸோ இவர் போய் கடைசி காரியம் பண்ணி வச்சுட்டு அப்பாவுக்கு எல்லா காரியமும் பண்ணி வச்சுட்டு வர்றாரு. அப்போ அவர் சொல்கிறார், சேட்டு சொல்கிறாரு, எங்கள் அப்பா இந்த கீதை தினசரி படிச்சிருந்தாரு, எனக்கு எவ்வளோ அந்த கீதை ஞானம்லாம் தெரியாது, ஸோ நீங்கள் வச்சுக்கோங்க இந்த புத்தகம்னு சொல்லிட்டு அந்த சாது கையில் அந்த கீதை புத்தகத்தை கொடுத்துட்றாரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ரிட்டர்ன் வந்துட்டு தன்னுடைய குடிசையில் கீதை பார்த்தோன்னே ரொம்ப ஆனந்தம். சரி, எனக்கும் ரொம்ப நாளாக இந்த கீதை படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நானும் படிக்கலை, சரி எனக்கு புக்கு கிடச்சிருக்கு, இறைவா தேங்க்யூன்னு சொல்லிட்டு குடிசையில் வைக்கிறாரு. அப்பப்போ டைம் கிடைக்கும்பொழுது ஒரு பேஜ் படிப்பார். அப்புறம் தினசரி அவர் போய் பிச்சை எடுக்கிற அந்த வேலையை பண்ணிட்டு இருப்பார். பிச்சைன்னா அந்த வேலை செஞ்சு வேலைக்கு சன்மானமாக பணம் வாங்குறதுக்கு பதிலாக பிச்சை, சாப்பாடோ அரிசியோ வாங்கிட்டு தன்னுடைய குடிசையில் நிர்வாகம் பண்ணியிருந்தார். ஸோ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த கீதையில் சில பேஜ் கிழிய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் பேஜை காணும், ஏதோ எலி கடிச்ச மாதிரி இருக்குது. என்னென்னு பார்க்குறாரு, இதுன்னு நம்ம குடிசையில் எலிலாம் கிடையாது, எப்படி இந்த கீதையில் பேஜ் கம்மியாக பேஜ் கிழியறது பார்க்குறதுக்காக ஒரு நாள் வெளியில் போகாமல் குடிசைக்குள்ளேயே அமைதியாக ஒளிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல அந்த கீதையை கடிக்கிறதுக்கு ஒரு எலி வருது. அப்போ தான் புரியுறது, ஓ எலி இருக்குது, ஸோ இந்த எலி எப்படியாவது விரட்டி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் என்ன பண்ணலான்னு. சரி ஓகே, எலியை விரட்டணும்னா பூனை வளர்க்கணும்னு சொல்லிட்டு பூனை எடுத்துகிட்டு வர்றாரு. பூனையை வளர்க்குறாரு. பூனை வீட்டுக்குள்ளே பூனை வந்த உடனே எலி வர்றது நின்றுடுச்சு. ஸோ கீதை புத்தகம் நல்லா இருக்குது, சேஃபாக இருக்குது. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பூனையை வளர்க்கும்பொழுது பூனையை காட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால பூனையை வெளியில் விட முடியாது, ஓடி போயிடும். ஸோ வீட்டை பூட்டிட்டு போகிறாரு, தினசரி குடிசையை பூட்டிட்டு போகிறாரு, பூனை வெளில எஸ்கேப் ஆகாதபடி. ஸோ பூனைக்கு உணவு வேணும்னா சரி பூனைக்கு பால் கொடுக்கணும். சரி, பிச்சை எடுக்கும்பொழுது நம்ம தினசரி பிச்சை எடுக்கிறோம், பவதி பிக்ஷாம் தேஹி, அம்மா எனக்கு கொஞ்சம் பால் கொடுங்கம்மா, ஒரு கிளாஸ் பால் கொடுங்கம்மான்னு கேட்குறாரு. கிராமத்தில் இருக்கிற ஆளுங்க 1 நாள் 2 நாள் கொடுக்குறாங்க, 3ஆம் நாள்லேருந்து கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு எதுக்குப்பா நீங்கள் சாப்பாடு பிச்சை எடுக்கிறீங்க, எதுக்கு தினசரி பால் கேட்குறீங்க, அதெல்லாம் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கும் சங்கோச்சமாக இருக்குது போய் பிச்சை கேட்குறதுக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, சரி நம்ம தெரிஞ்ச ஆளுங்கிட்ட போய் நம்ம பிச்சை எடுத்து ஒரு பசுமாடு வாங்கிடலாம். அந்த பசுமாடை பிச்சை எடுத்துகிட்டு பிக்ஷையில் பசுமாடாக கேட்குறாரு. யாரோ ஒரு நல்ல ஆள் பசுமாடு கொடுக்குறாரு. சரி, நானே பால் கறந்து அந்த பூனைக்கும் நான் பால் கொடுக்க முடியும், எனக்கும் பால் காய்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பசுமாடு வருது. ஸோ பசுமாடை அப்புறம் கட்டி காக்கணும். பசுமாடை கட்டி காக்கிறதுக்கு பார்த்தா அது திருப்பியும் அது காட்டுப்பகுதி. ஸோ பசுமாடை பத்திரமா விளையாடி ஏதாவது விலங்கி நம்ம அடிச்சிருமோன்னு பயம். ஸோ பசுமாடை காக்கிறதுக்கு ஒரு இடம் கட்டி அந்த பசுமாட்டை வைக்கிறாரு. அந்த இடத்துல அங்கேயே அது சாணி போடும், ஒன்றுக்கு போகும். ஸோ பசு சரியாக சாப்பிட்றத நிறுத்திடுச்சு. பால் பிரச்சனை கீதை பிரச்சனை தீர்ந்துருத்து, பூனை பிரச்சனை தீர்ந்துருத்து, இப்போ பால் பிரச்சனை தீர்ந்துருத்து. இப்போது பசுமாட்டை காப்பாற்றணும். ஸோ இப்போ அதை தினசரி அதை பெருக்கி நல்லா சுத்தமாக வைக்கணும், இல்லாட்டி அது சாப்பிட மாட்டேங்குது. சரி, இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஒரு வேலைக்காரியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. வேலைக்காரி கிராமத்துலலாம் கிடைக்க மாட்டாங்க. ஸோன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த மனைவி எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எல்லாத்தையும் பார்க்குறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே செட் ஆகிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு 1 குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை வந்துடுது. ஸோ இப்போ 3 குழந்தை பெற்றெடுத்தாச்சு. இவருக்கு அனாதை. பொண்ணு குடும்பம் இருக்குது. பொண்ணுக்கு அக்கா தங்க அண்ணா தம்பி அம்மா அப்பாலாம் ஊரில் இருக்காங்க. ஒரு ஊரில் திருமணம், சரி போகணுன்னு சொல்லிட்டு 3 பசங்களையும் கூப்பிட்டு போகிறாரு பொண்டாட்டியோட.
ஒரு 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 பையன் வந்து கையை பிடிச்சின்னு வரான், ஒரு பையன் வந்து துணியை பிடிச்சின்னு வரான். தலையில் வந்து அந்த திருமணத்துக்கு தேவையான அந்த சீர்வரிசெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. 3 ஒரு குழந்தைய கையில் அந்த பொண்ணு வச்சுட்டு போகிறாங்க. போகிற வழியில் இந்த கிராமத்தை தாண்டி அடுத்த கிராமத்தை தாண்டி போகணும். ஊருக்கு அடுத்த கிராமத்தில் அந்த சேட்டு வராரு. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்தார்ல, அந்த சேட்டு வராரு. அந்த சேட்டு பார்த்துட்டு தூரத்துலேருந்து பார்க்குறாரு. யாரோ ஒருத்தர் மீசை வச்சுட்டு வராரு. ஆனால் இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேருன்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாரு தூரத்துலேருந்து. பார்த்தா இவர் சொல்கிறாரு, நான் தான் அந்த சாது, உங்கள் அப்பாவுக்கு நான் தான் காரியம் பண்ணி வச்சேன் சாமி அப்படின்றாரு இவர். ஓ இது என்ன அப்படிங்கிற மாதிரி கண்ணை பார்த்துட்டு, இது என்ன இவ்வளோ குடும்பமாக எடுத்து, நீ தான் சன்னியாசி மாதிரி இருந்தியே அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணாலேயே கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, நீங்கள் கொடுத்த கீதை வளர்ந்துருத்து அப்படின்றாரு. நீங்கள் கொடுத்த கீதை வந்து பெருகிடுத்து அப்படின்றாரு. உடனே அவருக்கு புரிஞ்சிருது. சரிப்பான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு போய்ட்றாரு. இவரும் போய்ட்றாரு. எதுக்காக சொல்ல, இந்த கதை வந்து இது உண்மை கதை இல்லை, பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. பாருங்கள், தனியாக இருக்கான் ஒரு வருஷம் வந்து சாத்விகமான மனநிலைமையில் இருக்கான். இது வந்து ஆச்சாரியர்கள் இந்த கதை, நான் இந்த கதை 2 ஆச்சாரியர்கிட்ட கேட்டிருக்கேன். சமீபத்தில் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு பெண் ஷீதல் ஆச்சாரியான்னு ஒருத்தர், அவங்களும் இந்த கதை சொன்னாங்க. முன்னாடியும் ஒரு ஆச்சாரியர்கிட்ட கேட்டிருக்கேன். இது வந்து என்னென்னா, தேவையில்லாத ஒரே ஒரு ஐட்டம், அவருடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஐட்டம் என்னவா இருந்தது? கீதை புக்கு. நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒரு வஸ்து வீட்டு வந்தாலும் அந்த தேவையில்லாத வஸ்து நம்ம வாழ்க்கையில் என்ன பாடுபடுத்தும், வாழ்க்கையே மாற்றி போடக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ அது எதுக்காக இந்த கதை சொல்லுவாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இப்போ அவர் ஒரே ஒரு கீதை வந்தது, அந்த கீதை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இது பண்ணி வாழ்க்கையை திரும்பி எடுத்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கை எங்கே போயிருந்தது, இப்போ எங்கே பசுமாடு வந்துடுத்து, குடும்பம் வந்துடுத்து, 3 பசங்க வந்துட்டாங்க, தலைவலி, இது அது இது எல்லாமே வந்துடுது ஒரே ஒரு சின்ன புத்தகம் எக்ஸ்ட்ரா வந்ததுனால. ஸோ ஆச்சாரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த யோக தர்சனத்துலேயும் ஒரு பரிகிரகனா வந்து சேர்த்து வைக்கிறது, அபரிகிரகனா தேவையில்லாத பொருளை சேர்த்து வைக்காமல் இருப்பது. தேவையுள்ள பொருள் சேர்த்து வைக்கணும். வீட்டுக்கு வந்து இப்போ ஹோமம் பண்ணுறோன்னா கட்டை கண்டிப்பாக தேவை, சேர்த்து வைங்க. சமகிரி தேவை, நெய் தேவை, பணம் தேவை, சேர்த்து வைங்க, பிரச்சனை இல்லை. தேவையில்லாத பொருள் எதையும் சேர்த்து வைக்காதீங்க. தேவையில்லாத பொருள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நுழைஞ்சிருத்துனா அந்த தேவையில்லாத பொருளை நீங்கள் காப்பாற்றுறதுக்காக மெனக்கெடுவீங்க பாருங்களேன், அதில் நீங்கள் முழுசாக மாட்டிப்பீங்க. ஸோ அந்த அபரிகிரகில் 3 விஷயம் சொல்லுவாங்க ஆச்சாரியர்கள். ஒன்று தேவையில்லாத பொருள், வஸ்து, தேவையில்லாத வஸ்து, தேவையில்லாத வியக்தி, மனிதன், ஆணோ பெண்ணோ வாழ்க்கையில் தேவை. உனக்கு குடும்பம் இருக்குது ஆல்ரெடி, நமக்கு ஆல்ரெடி அம்மா அப்பா இருக்காங்க, அக்கா தங்க இருக்காங்க, மாமியார் மாமனார், ஒய்ஃபோட குடும்பம், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய பெரியம்மா பசங்க, இது நமக்கு ஆல்ரெடி பெரிய குடும்பம் இருக்குது. ஸோ வாழ்க்கையில் என்ன ஆல்ரெடி இருக்கோ அதை தவிர வேறு மற்ற மனிதர்கள் தேவை இல்லை என்றால் அவர்களுடன் நம்ம சேரக்கூடாது. தேவையில்லாத வியக்தி, தேவையில்லாத வஸ்து, 3வது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் தான் நம்ம தேவையில்லாத மனிதன் நம்ம ஈஸியாக ஒதுக்கிடலாம். தேவையில்லாத வஸ்து வந்து ஒதுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நமக்கு ஒரு பொருள் தேவை இருக்கா தேவையில்லையான்னு நமக்கு முதல்ல தெரியாது. ஸோ தேவையில்லாத வஸ்துவையும் நம்ம வந்து நமக்கு இப்போ வீட்டுக்குள்ளே போய் பீரோ திறந்து பாருங்கள். நான் இந்த கதை கேட்டோடனே பார்த்தேன், எவ்வளோ டிஷர்ட் இருக்குது, எவ்வளோ ஷர்ட் இருக்குது, எவ்வளோ தேவை இருக்கிற வஸ்து எவ்வளோ இருக்குது. என்கிட்ட நான் ஒரு கபோர்டு பார்த்தா ஒரு ஜெர்கின் இருந்தது. அந்த ஜெர்கின் வந்து 25,000 ரூபா இந்தியன் ருப்பியில் எனக்கு பழைய கம்பெனியில் கிஃப்டாக கொடுத்தேன். நான் ரொம்ப அதை சந்தோஷமாக வாங்கி, இவ்வளோ காஸ்ட்லி ஜெர்கின்லாம் நம்மக்கிட்ட இருக்காது. அந்த ஜெர்கின் யூஸ்லெஸ்ஸாக இருக்குது அப்படியே. ஸோ அந்த ஜெர்கினை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கவரு, அதுக்கு ஒரு இது பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நீங்கள் உங்கள் கபோர்ட் திறந்து பாருங்கள், லேடிஸாக இருந்தால் அந்த ஜுவல் செட் திறந்து பாருங்கள், எவ்வளோ நகைகள் இருக்கும் தேவையில்லாமல். அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பீரோ, அதுக்குள்ளே ஒரு அதில் ஒரு பூட்டு, அதில் ஏதாவது தொலைஞ்சிருத்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யூஸே பண்ண மாட்டோம். நான் யூஸ் பண்ணாத ஜெர்கினில் ஒரு கோடு விழுந்திருக்குன்னா மனசு கஷ்டப்படும். யூஸே பண்ணதில்லை, அப்பயும் மனசு கஷ்டப்படும் இல்லை. ஸோ தேவையில்லாத வஸ்துவை வந்து நம்ம நோட் பண்ணி அதுலேருந்து விலக வேண்டும். இது வந்து விலகினா நம்மளுடைய மனசு ஒருநிலைப்படும். அப்படி தேவையில்லாத வஸ்துக்கள் வச்சுண்டு அதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துனா அதை நம்ம பாதுகாக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் போடுவோம்.
அது இந்த கீதை வளர்ந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வளர்ந்துடும், பெருக்கிடும். இது ரெண்டாவது. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், தேவையில்லாத சிந்தனை. நம்ம லைஃப்பில் வந்து மேக்சிமம் சிந்தனைகள் நம்ம தேவையில்லாத சிந்தனை பண்ணுறோம். வேதத்திற்கு, வைராக்கியத்திற்கு, விவேகத்திற்கு, ஆச்சாரியருக்கு எதிரான சிந்தனை, இறைவனுக்கு எதிரான சிந்தனை பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத கவலை. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கும் பொழுது, இப்போ ஹோமம் பண்ணுறோம், ஹோமம் பண்ணும்பொழுது ஒன்று இறந்த காலத்தை பற்றி யோசிப்போம், இல்லை எதிர்காலத்தை பற்றி யோசிப்போம். இப்போ என்ன பண்ணுறோமோ அதை பற்றி யோசிக்க மாட்டோம். தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத வஸ்துவாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத மனிதனாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத சிந்தனையாக இருந்தாலும் சரி, இது மூணுமே அந்த அந்த மனுஷனுக்கு ஏற்பட்ட நிலைமை மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில். நம்ம வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா, அப்சர்வ் பண்ணி பார்த்திங்கன்னா 90% மேலே தேவையில்லாத வஸ்துக்கள் இருக்கும் நம்மக்கிட்ட. அதே மாதிரி 90% மேலே நம்ம கான்டாக்ட்ஸ், நீங்கள் ஃபோன் கான்டாக்ட்ஸ் எடுத்து பாருங்கள், 90% ஆஃப் த கான்டாக்ட்ஸ்க்கு உங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. நம்பர் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, அவரோட ஆல்ரெடி அவளோட நமக்கு எப்போ கான்டாக்ட் பண்ணணும்னா கான்டாக்டே இருக்காது. தேவையில்லாத எதுக்கு கான்டாக்ட் வச்சுக்கணும்? அதே மாதிரி தேவையில்லாத சிந்தனை எதுக்கு? யாராவது கான்டாக்ட் வச்சுட்டா தான் சிந்தனை. அந்த 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 ஆணோடையோ பொண்ணோடையோ கான்டாக்ட் வச்சுருந்தா அவங்களுடைய ஸ்டோரி சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் இப்படி ஆகிடுச்சு, நான் இப்படி ஆகிட்டேன், நான் அப்படி ஆகிட்டேன், நான் அப்படி ஆகிட்டேன். அப்போ அதை மாதிரி நம்ம சிந்திப்போம், ஓ அவங்களுக்கு நம்ம எதாவது பண்ணணும். ஸோ அபரிக்கிரக யோகாபியாசத்தில் ரொம்ப முக்கியமான முதல் அங்கத்தில் வருது, யமங்களில் வருது, சத்ய அஹிம்சா அஸ்தேய அபரிக்கிரக பிரம்மச்சாரியம். பிரம்மச்சாரியத்தை பற்றி நிறையா பேசியிருக்கோம், சத்தியம் பேசணும் நிறையா பேசியிருக்கோம், அஹிம்சை கடைப்பிடிக்க வேண்டும், சத்திய அஹிம்சா அஸ்தேய திருடாமல் இருக்கணும். முக்கியமான விஷயம் அபரிக்கிரக, தேவையில்லாத வஸ்து, தேவையில்லாத மனிதன், தேவையில்லாத சிந்தனையை சேர்த்து வச்சுக்காத. தேவையுள்ள சிந்தனை என்ன? இறைவனுடைய சிந்தனை. காலம்பரம் எழுந்தோடனே ஹோமம் பண்ணும்பொழுது, தியானம் பண்ணும்பொழுது அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 95% டைம் நம்ம தேவையில்லாத சிந்தனையில் இருப்போம், 5% டைம் தான் இறைவன் மேலே இருப்போம். ஏன் அந்த தேவையில்லாத சிந்தனை வர்றதுக்கு காரணம் என்ன? தேவையில்லாத வஸ்துக்கள், தேவையில்லாத மனிதர்கள். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாடம். நான் நேற்றுக்கு அந்த ஆச்சாரியருடைய அந்த அந்த தபஸ்வனி, அவங்க குஜராத்தில் இருக்காங்க, அவங்களுடைய பிரவச்சனம் கேட்டு ஆடிட்டேன். ரொம்ப அருமையாக சொன்னாங்க. உன்னுடைய சிந்தனை வந்து ஏகாகிர விருத்தியாக ஆக்கணும்னா ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணணும், தேவையில்லாத சிந்தனையை விளக்க வேண்டும். முக்கியமாக இறை உபாசனை செய்யும்பொழுது தேவையில்லாத சிந்தனையை விளக்க வேண்டும். தேவையில்லாத சிந்தனை எப்படி விளக்குறது? தேவையில்லாத வஸ்துவை விளக்கு, தேவையில்லாத மனிதனை விளக்கு வாழ்க்கையிலிருந்து. அப்போ தேவையில்லாத சிந்தனையும் விலகிவிடும் பொறுமையாக. தேவையுள்ள சிந்தனை என்ன? இறைவனுடைய சிந்தனை. தேவையுள்ள மனிதன் என்ன? தேவையுள்ள மனிதன் யார் நம்ம லைஃப்பில்? அஃப்கோர்ஸ் நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய புருஷன் தேவை, நம்மளுடைய பசங்க நமக்கு தேவை, நம்மளுடைய அம்மா அப்பா மாமியார் மாமனார் தேவை. அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் நமக்கு தேவையா இல்லையா யோசிங்க. தேவைன்னா அவங்க நம்மளோட ரிலேஷனாக இருக்காங்க, கசின் இருக்காங்க, பெரியம்மா பசங்க, கூட பிறந்த அக்கா தங்க, அண்ணா தம்பி இருக்காங்க. பட் அவங்க வாழ்க்கையை வாழறாங்க, நம்ம வாழ்க்கையை வாழறோம். ஸோ லிமிட்டடாக வச்சுக்கோங்க கான்டாக்ட்ஸு. இல்லை அப்போ என் தங்க என்ன பண்ணுறான், என் அக்கா என்ன பண்ணுறா, என் தம்பி என்ன பண்ணுறான், என் அண்ணா என்ன பண்ணுறான், தேவையே இல்லை நமக்கு. அவன் லைஃப்பை வாழறான், நம்ம லைஃப்பை வாழறோம். ஓகே, எதனாவது பிரச்சனை நம்மக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்கன்னா நம்மளால் முடிஞ்சால் செய்ய போகிறோம். பட் அவன் லைஃப்பில் போய் நம்ம தலையிடுறது, அவளோட லைஃப்பில் போய் தலையிடுறது தேவையில்லை. அதுமாதிரி தேவையில்லாத வஸ்துக்களும் பாருங்கள், எதெல்லாம் தேவையில்லையோ. நான் இப்போ எக்ஸ்ட்ரா மொபைல் ஃபோன் வாங்கி வச்சுக்கிறது. எங்கிட்ட இப்போ ரெண்டு மொபைல் ஃபோன் இருக்குது. ஒன்று மொபைல் ஃபோனில் நான் இப்போ வீடியோ பண்ணிட்டுருக்கேன், இன்னொரு மொபைல் ஃபோன் ஆஃபீஸ் மொபைல் ஃபோன். ஸோ ரிட்டையர் ஆன பிறகு 2 மொபைல் ஃபோன் தேவையா? இல்லை, தேவையில்லை. ஒரு மொபைல் ஃபோன் போகிறோமா? போகிறோம். அது மட்டும் ரிட்டையர் ஆன பிறகு நான் ஸ்மார்ட் ஃபோன் தேவையா இல்லை ரெகுலர் ஃபோன் போகிறோமா? ரெகுலர் ஃபோன் போகிறோம், இல்லை ஸ்மார்ட் ஃபோன் எதுக்கு? ஃபோர்ஸ் சேனல் நடத்துறதுனா தான் எனக்கு தேவை. பட் இந்த மாதிரி சிந்தனையில் நான் போகிறேன், நீங்களும் அந்த மாதிரி சிந்தனை பண்ணுங்கள். என்கிட்ட இப்போ கார் இருக்குது, ஆல்ரெடி இன்னொரு காருக்கு பிளான் பண்ணுறோம். எதுக்கு? வீடு இருக்குது, ஆல்ரெடி இன்னொரு வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணுறோம். தேவையில்லாமல் இன்னொரு வீடு கட்டினீங்கன்னா அதுக்கு இஎம்ஐ கட்டணும், அதுக்கு இன்சூரன்ஸ் கட்டணும், அதை பாதுகாக்கணும். அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் ட்ரெஸ் வாங்குறது, தேவையில்லாமல் ட்ராவல் பண்ணுறது, தேவையில்லாமல் ஊர் சுற்றுறது, இது எல்லாமே நம்மளுடைய இறை சிந்தனையிலேருந்து நம்மளை விலக்கி விடும். ஸோ ரொம்ப முக்கியமான அறிவுரை, வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரை அபரிக்கிரக.
இந்த விஷயத்தை பற்றி யோசிங்க, வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ் ஆகும். தினசரி யோசிங்க. அதே மாதிரி தியானத்தில் உட்காரும் பொழுது தேவையுள்ள சிந்தனை எது, தேவையில்லாத சிந்தனை எதுன்னு உட்கார்ந்து அதை டிசைட் பண்ண பிறகு இறை உபாசனையில் உட்காருங்க. இறை உபாசனையில் உட்காரும் பொழுது உங்களுக்கு தெரியும் என்னென்ன சிந்தனை வரும். பால் பொங்கிடுச்சு, எவனா பெல் அடிப்பான், கொசு இது வந்துட்டா என்ன பண்ணுறது, வெளிச்சம் வந்துட்டா என்ன பண்ணுறது, லேட் ஆகிடுச்சு, ஆஃபீஸில் அது பண்ணும், கொசு தொல்லை வந்துட்டா என்ன பண்ணுறது, தேவையில்லை. ஓகே, கொசு கடிக்கும் போது அதை பற்றி யோசிங்க. கொசு கடிக்கும் பொழுது கொசுவை பற்றி யோசிங்க. கொசு கடிக்காத வரைக்கும் அதை பற்றி யோசிக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்களை சீர்திருத்துங்க. அப்போ நம்ம தியானம் ஒழுங்காக செய்ய முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் வாழ்க்கைக்கான. ரொம்ப நன்றி. நமஸ்காரம். ஓம்.